என்னதான் நடந்தது விவரமாக தான் சொல்லாண்டா. திடீர்னு அவள் வீட்டுக்கு 10,000 கொடுப்பேன் 20,000 கொடுப்பேன்னு வந்து நின்னா என்னம்மா அர்த்தம்? இவ இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு தான் சம்பாதிக்கிறாளா? இப்போ நான் விட்டேன்னு வை, அவள் இன்னும் என்னை ஆட்டி தான் வைப்பா. இவர் பேசுறது நியாயமா அத்தை? அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உங்களுக்கு உங்கள் குடும்பம் தாங்க பெருசு. மற்றவங்க படுற கஷ்டம் உங்கள் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ காலமும் உங்களுக்காக தானே எல்லாத்தையும் செஞ்சேன். ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, தாய் தகப்பனை பார்த்துக்கிற கடமை 2 பேருக்குமே இருக்குது. பாத்தியாமா வாய, என் பேச்சை கேட்டு இருக்கிறதா இருந்தா இந்த வீட்டில் இருக்கட்டும், இல்லையா பெட்டியை தூக்கிட்டு போயிட்டே இருக்கட்டும். நான் இருந்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். பிறந்த வீட்டு பாசமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் நியாயமே இல்லைப்பா. பணம் இருக்கும்போது இந்தா அப்படின்னு விசில் அடிக்கிறதுக்கு பேர உதவி. நம்ம கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறது தான்ப்பா தர்மம். அவங்க அம்மா வீடு நல்லா இருந்த வரைக்கும் அவள் அதை நினச்சேன்னா பார்த்துருப்பாளா? நல்ல பொண்டாட்டியா, நல்ல மருமவளா, நல்ல தாயா, எல்லாத்தையும் அனுசரிச்சின்னு தானே வாழ்ந்தா. மனுஷனா பிறந்தா பெருந்தன்மை வேணும்பா. நீ சம்மதிக்கலனா கூட பரவாயில்ல, மேலும் மேலும் அவளை கஷ்டப்படுத்தாத. பணத்தை விட உறவை பெருசாக நினைக்கிற பொண்ணுடா அவன். உன் மேலே உசுரையே வச்சுன்னுக்குறான். வார்த்தையை வீணாக விட்டு வாழ்க்கையை கருத்துக்காதப்பா. அவ்வளோதான் நான் சொல்லுவேன் உனக்கு. இஞ்சுக்கு மேலேயும் நீ மனசு மாறலைன்னா உன் கையால் நான் பச்சை தண்ணி கூட குடிக்கணும்.